இன்னைக்கு மார்க்கெட்ல 1000 பெர்ஃப்யூம் பிராண்ட்ஸ் இருக்கு. எல்லா பெர்ஃப்யூம் பிராண்ட்ஸுமே சொல்லி வச்ச மாதிரி லாங் லாஸ்டிங் ஃபார் 24 ஹவர்ஸ் லக்ஸரி பெர்ஃப்யூம் தான் மார்க்கெட்டே பண்றாங்க. ஆனா உண்மையை சொல்ல போனோம்னா அதுலயே பாதி பெர்ஃப்யூம் நம்ம காசை வேஸ்ட் பண்ற கேட்டகரியில தான் இருக்கு. இன்னைக்கு பட்ஜெட்ல இருந்து பிரீமியம் வரைக்கும் நான் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஆனா இந்த பெர்ஃப்யூம்க்கு பிரைசிங் தான் நீங்க நினைக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இல்ல ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். இந்த பெர்ஃப்யூம் நீங்க போடும்போது காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கோடி கணக்குல வரும். சென்னை மாதிரி ஹாட்டான வெதர்ல யூஸ் பண்ணீங்கன்னா இந்த பெர்ஃப்யூம் யாராவது உங்களை ஸ்பெஷலா நோட்டீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. ஆனா உண்மையை சொல்ல போனா இந்த ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாருக்கெல்லாம் செட் ஆகாது. பாய்ஸ், ஒரு கொஸ்டின். நீங்க செம்ம காஸ்ட்லியான ஷர்ட் போட்டிருக்கலாம், பிராண்டட் ஷூஸ் போட்டிருக்கலாம், ஹேர் ஸ்டைலையும் பக்காவா செட் பண்ணிருக்கலாம். ஆனா உங்ககிட்ட இருந்து நல்ல ஸ்மெல் வரலனா உங்க கம்ப்ளீட் லுக்கே மொத்தமா ஸ்பாயில் ஆயிடும். உண்மையை சொல்ல போனா உங்க ஃபேஸை விட சில நேரம் உங்க ஃப்ரேக்ரன்ஸ் தான் ஒருத்தர்கிட்ட உங்களை எலிவேட் பண்ணி காட்டும். அதனாலதான் ஒரு நல்ல பெர்ஃப்யூம் உங்க ட்ரெஸ்ஸிங்க மட்டும் இல்ல, உங்க பர்சனாலிட்டி, கான்ஃபிடன்ஸ், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எல்லாத்தையுமே எலிவேட் பண்ணும். இதை பர்சனலா நானுமே ஃபீல் பண்ணிருக்கேன். நல்லா யோசிச்சு பாருங்க. யாராவது உங்ககிட்ட வந்து ப்ரோ நீங்க என்ன பெர்ஃப்யூம் யூஸ் பண்றீங்கன்னு கேட்டா எப்படி இருக்கும்? செம்மையா இருக்காது. சோ ஒரு நல்ல பெர்ஃப்யூம் உங்க கான்ஃபிடென்ட்டையே டோட்டலா பூஸ்ட் பண்ணி விட்டுரும். இன்னைக்கு மார்க்கெட்ல 1000 பெர்ஃப்யூம் பிராண்ட்ஸ் இருக்கு. எல்லா பெர்ஃப்யூம் பிராண்ட்ஸுமே சொல்லி வச்ச மாதிரி லாங் லாஸ்டிங் ஃபார் 24 ஹவர்ஸ் லக்ஸரி பெர்ஃப்யூம் தான் மார்க்கெட்டே பண்றாங்க. ஆனா உண்மையை சொல்ல போனோம்னா அதுலயே பாதி பெர்ஃப்யூம் நம்ம காசை வேஸ்ட் பண்ற கேட்டகரியில தான் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு பட்ஜெட்ல இருந்து பிரீமியம் வரைக்கும் நான் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்தேன். டாப் 10 பெர்ஃப்யூம்ஸை வர்ஸ்ட் டு பெஸ்ட் ரேங்கிங்ல அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இது ஸ்பான்சர்டோ பிராண்ட் கொலாபரேஷனோ எதுவுமே கிடையாது. பியூரா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்றேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்பர் 10 ஃபாக் டைனமிக். ஸ்மெல் சைட்ல பார்த்தா ரொம்ப டீசென்ட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது மட்டும் இல்ல, இனிஷியலா ஸ்ப்ரே பண்ணும்போது செம்ம பெர்ஃப்யூம் போல இருக்கே அப்படின்னு ஃபீல் கொடுக்கும். ஆனா ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா? பர்ஃபார்மன்ஸ் தான். மேக்ஸிமம் 1 to 2 hours வரைக்கும் ஃப்ரேக்ரன்ஸ் நிற்கும். அதுக்கப்புறம் ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப வீக் ஆயிடும். இன்னைக்கு மார்க்கெட்ல 300 இருந்து 400 ரூபாய்க்குள்ளேயே இதை விட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற பெர்ஃப்யூம்ஸ் தான் நிறைய இருக்கு. அதனால இதுக்கு 10th பிளேஸ் தான் தருவேன். நம்பர் 9 வில்லியன் மேஜிக். இந்த பெர்ஃப்யூமோட பாட்டிலை பார்த்தாலே ஒரு மாசான ஃபீலிங் வரும். பேக்கேஜிங்கும் செம்மையா இருக்கும், மார்க்கெட்டிங் அதை விட செம்மையா இருக்கும். ஆட்ஸ் பார்த்த உடனே வாங்கிடலாம் தான் தோணும். ஆனா உண்மையை சொல்ல போனா இந்த ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாருக்கெல்லாம் செட் ஆகாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சில பேருக்கு இந்த பெர்ஃப்யூம் பிடிச்சாலும் பல பேருக்கு பிடிக்காது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருந்தாலும் காம்ப்ளிமெண்ட் வைஸ் ஆவரேஜ் தான். அதனால இதுக்கு 9th பிளேஸ் தரலாம். நம்பர் 8 டென்வர் ஹாமில்டன். இந்த பெர்ஃப்யூமை ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா சேஃப்னு சொல்லலாம். ஏன்னா ஆஃபீஸ்க்கு சேஃப், காலேஜுக்கு சேஃப், டெய்லி ஒர்க்கு சேஃப், மார்னிங் யூஸ்க்கு சேஃப். ஸோ இப்படி எல்லாத்துக்குமே சேஃபா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும், அதே நேரத்துல பிளசன்டாவும் நிற்கும். ஆனா இந்த பெர்ஃப்யூமை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா யாராவது உங்களை ஸ்பெஷலா நோட்டீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. என்னதான் சேஃபர் ஆப்ஷனா இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ், ப்ரொஜெக்ஷன், லாங் லாஸ்டிங் எல்லாமே ஆவரேஜ் தான். அதனால இதுக்கு 8th பிளேஸ் தரலாம். நம்பர் 7 பியர்டோ விஸ்கி ஸ்மோக். இப்போதான் லிஸ்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஆகுது. பட்ஜெட்ல மாஸ்குலினான ஃப்ரேக்ரன்ஸ் வேணும்னா கண்டிப்பா இந்த பெர்ஃப்யூமை கன்சிடர் பண்ணுங்க. நைட் அவுட்டிங்ஸ்க்கு, பேச்சுலர் பார்ட்டிக்கு, டின்னர் டேட்டுக்குன்னு எல்லாத்துக்குமே சூப்பரா சூட் ஆகும். இன்னும் பிளாக் கலர் ஷர்ட் அண்ட் பிளாக் பேண்ட் போட்டு டக்கின் பண்ணிட்டு பெர்ஃப்யூமை மட்டும் அடிச்சிங்கன்னு வைங்களேன், சொல்லவே தேவையில்ல, பொண்ணுங்கலாம் பார்த்த உடனே பத்திப்பாங்க. இந்த பெர்ஃப்யூமை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். இந்த பெர்ஃப்யூமை ஓவரா ஸ்ப்ரே பண்ணாதீங்க. 2 இல்லைன்னா 3 ஸ்ப்ரே அடிச்சாலே போதும். அதுக்கு மேல அடிச்சீங்கன்னா நீங்களே உங்க ஸ்மெல்ல டாலரேட் பண்ண முடியாது. கண்டிப்பா தலைவலி வரும். கரெக்டான அமௌண்ட் யூஸ் பண்ணுங்க, அதுவே போதும். நம்பர் 6 தி மேன் கம்பெனி ஓகட் ரெகல். பாய்ஸ், ஓகட் ஃப்ராக்ரன்ஸ்னா என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆசை இருக்கா? ஆனா எக்ஸ்பென்சிவான பெர்ஃப்யூம் வாங்க பட்ஜெட் இல்லையா? அப்ப கண்டிப்பா இந்த பெர்ஃப்யூமை ட்ரை பண்ணி பாருங்க. ஓப்பனிங்ல செம்ம பிரீமியமான ஃபீல் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரேலயே இந்த பிரைஸ்க்கு இப்படி ஒரு ஸ்மெல்லானு அசந்து போயிடுவீங்க. கோவிலுக்கு, வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு, இப்படி எல்லாத்துக்குமே சூப்பரா சூட் ஆகும். குர்தாக்கு, எத்னிக் வேர்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணீங்கன்னா செம்ம கிளாஸா இருக்கும். ஆனா குவாலிட்டி சைட்ல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருக்கு. கொஞ்சம் சிந்தட்டிக் ஃபீல் கொடுக்கும். ஆனா ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா கொடுக்கிற காசை விட வர்த்தா இருக்கும். அதனால இதுக்கு 6th பிளேஸ் தரலாம். நம்பர் 5 ஸ்கின் பை டைட்டன். இந்த பெர்ஃப்யூமோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னா வெர்சட்டிலிட்டி தான். ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணலாம், காலேஜுக்கு யூஸ் பண்ணலாம், டேட்டுக்கு யூஸ் பண்ணலாம், ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். எல்லா இடத்துக்குமே சொல்லி வச்ச மாதிரி சூப்பரா சூட் ஆகும். இந்த பெர்ஃப்யூமை நீங்க போட்டிருக்கீங்கன்னா நேச்சுரலா ஒரு நல்ல ஃபீல் கொடுத்து உங்களை எலிவேட் பண்ணி காட்டும். அது மட்டும் இல்லாம அடிச்சு சொல்றேன், இந்த பெர்ஃப்யூமை நீங்க போடும்போது காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கோடி கணக்குல வரும். டெய்லி வேர்க்கு ஒரு பெர்ஃப்யூம்
மட்டும் செலக்ட் பண்ண சொன்னா நான் கண்டிப்பா இதை தான் செலக்ட் பண்ணுவேன். அதனால இதுக்கு 5th பிளேஸே தரலாம். நம்பர் 4 Nautica OH. இது ஃப்ரெஷ் ஃப்ரேக்ரன்ஸ் லவர்ஸோட ஃபேவரட்னே சொல்லலாம். சம்மர் சீசனுக்கு பக்காவா இருக்கும். பர்டிகுலர்லி சென்னை மாதிரி ஹாட்டான வெதர்ல யூஸ் பண்ணீங்கன்னா இந்த பெர்ஃப்யூம் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த பெர்ஃப்யூமோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னா ஃப்ரெஷ் ஃப்ரேக்ரன்ஸ் தான். ஃப்ரெஷ் ஃப்ரேக்ரன்ஸ் ஜெனரலி எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால காம்ப்ளிமெண்ட்ஸ் நிறைய வரும். ஆனா ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். லாங் லாஸ்டிங் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கும். 4 to 5 hours அப்புறம் ரொம்ப க்ளோஸ்ல இருக்க ஆளுங்க மட்டும் தான் ஸ்மெல்லே வரும். பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருந்தா ஈஸியா டாப் 3லயே வச்சிருப்பேன். ஸோ இப்போதைக்கு 4th பிளேஸ் தரலாம். நம்பர் 3 Afnan 9 PM. இப்போ பீஸ்ட் கேட்டகரி பெர்ஃபார்மன்ஸ் கம்யூனிட்டியில இந்த பெர்ஃப்யூம் பத்தி தெரியாதவங்க ரொம்ப கம்மி. ரீசன் காம்ப்ளிமெண்ட்ஸ். இந்த பெர்ஃப்யூம் போட்டு வெளியே போனா யாராவது ஒருத்தர் பெர்ஃப்யூம் பத்தி கண்டிப்பா கேட்காம இருக்கவே மாட்டாங்க. ப்ரொஜெக்ஷன், லாங் லாஸ்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும். மொத்தத்துல கம்ப்ளீட் பேக்கேஜ்னே சொல்லலாம். எஸ்பெஷலி நைட்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா சொல்லவே தேவையில்ல, வேற லெவல்ல இருக்கும். 8 to 9 hours வரைக்கும் ஈஸியா பெர்ஃபார்ம் பண்ணும். பிரைஸை கம்பேர் பண்ணும்போது இந்த லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற பெர்ஃப்யூம்ஸ் ரொம்பவே கம்மி. அதனால வேல்யூ ஃபார் மணி கேட்டகரியில இந்த பெர்ஃப்யூம் கண்டிப்பா இருக்கும். அதனால இதுக்கு 3rd பிளேஸ் தருவேன். நம்பர் 2 Dior Sauvage. இந்த பெர்ஃப்யூம் பத்தி தெரியாதவங்க இருக்கவே முடியாது. வேர்ல்டோட மோஸ்ட் ஃபேமஸ் மென்ஸ் பெர்ஃப்யூம் கூட சொல்லலாம். ஹாலிவுட் செலிபிரிட்டிஸ், அத்லெட்ஸ், பிசினஸ் மேன், இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு நிறைய பேர் இந்த பெர்ஃப்யூமை யூஸ் பண்றாங்க. இந்த பெர்ஃப்யூம் எல்லாத்துக்குமே சூப்பரா சூட் ஆகும். இந்த பெர்ஃப்யூமை நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கே நீங்க வெல் க்ரூம்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணும். என்னதான் இந்த பெர்ஃப்யூம்ல இவ்வளவு நல்ல விஷயம் இருந்தாலும் ஒரே ஒரு கெட்ட விஷயம் என்னன்னா பிரைசிங் தான். நீங்க நினைக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இல்ல ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். ஆனா உங்களுக்கு பட்ஜெட் இஷ்யூ இல்லைன்னா இந்த பெர்ஃப்யூமை கண்டிப்பா வாங்கலாம். நம்பர் 1 Lattafa Ram Silver. இப்போ வரைக்கும் நான் சொன்ன எல்லா பெர்ஃப்யூமுமே நல்ல பெர்ஃப்யூம்ஸ் தான். ஆனா இந்த பெர்ஃப்யூம்க்கு ஒரு தனி இடமே இருக்கு. பாய்ஸ், இந்த பெர்ஃப்யூமை நான் ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா அண்டர் ரேட்டட் பீஸ்ட்னு சொல்லுவேன். பிரைஸ், பாட்டில் இதெல்லாம் வச்சு பெர்ஃப்யூமை ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு வாட்டி இதை நீங்க ஸ்மெல் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஃபிளாட் ஆயிடுவீங்க. இந்த பெர்ஃப்யூமை நீங்க காலையில போட்டீங்கன்னா நைட்டு வரைக்கும் ஈஸியா சர்வே பண்ணும். இன்னும் சொல்ல போனா சாலிடா 10 to 12 hours நின்னு பேசும். பாய்ஸ், நான் சொன்ன இந்த 10 பெர்ஃப்யூம்ல உங்க ஃபேவரட் எதுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வரும்.